உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ என் தங்கச்சிக்காக கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்க. ஆனா அது தெரியாம உன்னை இத்தனை வருஷம் தண்டிச்சிட்டேனே. என்ன மன்னிச்சிரு வேலு, என்ன மன்னிச்சிரு. சக்தி, பரவாயில்ல விடு சக்தி. இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். வேலு, நீ நான் தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க. என் மேல நீ உயிரையே வச்சிருக்க. ஆனா நான் அத கூட புரிஞ்சுக்காம சேரன் பேச்ச கேட்டுக்கிட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சேரன் இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனோட கெட்ட புத்தி தான் நம்ம 2 பேரையும் பிரிச்சது. அவனோட சுயநலத்துக்காக நம்ம வாழ்க்கையோட விளையாடி இருக்கான். அவன் எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்கிற குருட்டு நம்பிக்கையில அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். அவ்வளோ ஏன், உன் மேல இருந்த கோவத்துல தீபனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்தேன். சேரனை நான் முழுசா நம்பினதுக்கு அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். சக்தி, எமோஷனல் ஆகாத. இப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வாழ வேண்டிய 7 வருஷ வாழ்க்கைய சேரனால இழந்துட்டோமே. உன் மேல இருந்த கோவத்துல நீ கட்டின தாலியை கழட்டி உன் மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டேனே. ஆனா அது மட்டுமா, சேர சொல்றான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சுன்னு போய் சொல்லி உன்னை தவிக்க விட்டுட்டேனே. சக்தி, அழாத, பரவாயில்ல விடு. ஆனாலும் நீ பொறுமையாதான் இருந்த. என் மேல எந்த வெறுப்பையும் காட்டல. என்கிட்ட உன் தங்கச்சி தான் கொலை பண்ணா, அவளுக்காக தான் கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா உன்கிட்ட அடிக்கடி உண்மையை சொல்லு, இந்த கொலையை யார் பண்ணதுன்னு உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த. அப்ப கூட என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ உண்மையை சொல்லவே இல்ல. அதையும் புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன் அப்பா அம்மாவே உன்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். சேரம் பண்ண காரியத்தால இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் உன்னை கொலைகாரனா தான் பார்த்தாங்க. அந்த பிம்பத்தை உடைக்க நீ எவ்வளவோ போராடினன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த தப்புமே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. செய்யாத தப்புக்காக நீ என்ன பிரிஞ்சு நம்ம குழந்தைய இது வரைக்கும் பார்க்க முடியாம துடிச்சிட்டு இருக்க. சக்தி, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் வேலு. இந்த பாவத்துக்கெல்லாம் ஐயோ நான் எப்படி பிராயச்சித்தம் தேட போறேன்னு தெரியல. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருக்க. ஆனா அந்த சேர தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நம்ம வாழ்க்கையை அழிச்சது இல்லாம செல்வியோட வாழ்க்கையும் அழிச்சிட்டான். நான் உன்னை நம்பாம சேரனை நம்பினேன். ஆனா அவனை நம்பினதுக்கு துரோகத்தை தான் பரிசா கொடுத்திருக்கான். நான் ஒரு படிச்ச முட்டாள் வேலு. உன் நல்ல மனசு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. சக்தி, விடு சக்தி. நடந்ததே நடந்து போச்சு. அத பத்தி நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா என்னால நீ பட்ட கஷ்டம் இல்லன்னு போகாதே. நீ ஏன் வேலு என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச? செல்விதான் இந்த கொலையை பண்ணான்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லிருந்தா நான் உன் மேல இவ்ளோ வெறுப்ப காட்டியிருக்க மாட்டேனே, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேனே. இந்த உண்மைய நான் யாருகிட்டையும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு செல்விக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஒருவேளை நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருந்தா அது செல்வியை பாதிச்சிடுமோன்னு நான் பயந்தேன். அதனால்தான் நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் உண்மையை சொல்லல.
நீ என்னை தேடி வந்து தென்னரசு கொலை பண்ணது யாருன்னு கேட்டப்ப மௌனமாவே இருந்துட்டேன். உன் நல்ல மனசு யாருக்குமே வராது வேலு. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ கொலை பழிய சுமந்த. குடும்பத்தை கட்டின மனைவிய பிரிஞ்சு பெத்த புள்ளைய பார்க்க முடியாம துடிச்ச. ஆனா இதெல்லாம் புரியாம உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டே இருந்துட்டேன். இப்ப என்ன நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்க வேலு. அப்படி சொல்லாத சக்தி. உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதே மாதிரிதான் நடந்திருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாத வேலு. நான் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நிஜமாவா? சத்தியமா சொல்லு. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. உன்னை விட்டு இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன் வேலு. சக்தி, சொல்லு வேலு. இப்போதான் உனக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சு. இனியாவது நம்ம புள்ளைய என் கண்ணில் காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவேன். இவ்ளோ நாள் பொறுமையா இருந்த நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சேரனோட பிரச்சனை முடியற வரைக்கும் பொறுத்துக்கோ. ஏன் சக்தி? நீ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம புள்ளைய பார்க்க வேணாம். சேரன் கைதாகட்டும், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரட்டும். உன் புள்ள உன்கிட்ட தன்னால வந்து சேரும். சரி சக்தி, இவ்வளோ நாள் பொறுமையா காத்திருந்தேன். இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ தானே. நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். இனிமே பிரிய மாட்டேன் வேலு. மீனா, அத்தை சொல்லுங்க அத்தை. உட்காருமா. ஐயோ பரவாயில்ல அத்தை, சொல்லுங்க. உட்காருமா, உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். வா. மீனா, எங்களை மன்னிச்சிரு. மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, மாமா என்ன இதெல்லாம்? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? மாமா, சேர மாதிரி ஒரு பாவியை பெத்துட்டு நாங்க மன்னிப்பு கேட்காம வேற என்னமா செய்ய முடியும்? மாமா, அவசரப்பட்டு உங்க புள்ளைய பாவின்னு நினைச்சிடாதீங்க. அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க சேரனை பெத்தது பெரிய தப்பு. அவனை ஒழுங்கா வளர்க்காதது அதை விட பெரிய தப்பு. எல்லாத்துக்கும் மேல அந்த படுபாவிக்கு பொண்ண மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் பாரு, அதுதான் நாங்க செஞ்ச தப்புலயே ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்கு உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது தகுமா? மாமா, மறுபடியும் மன்னிப்பு கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களையும் அத்தையும் நான் என் அம்மா அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. எங்களால முடியலையேம்மா.